ஹலோ ஆல். இன்னைக்கு நாம லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி சக்சஸை பார்த்த ஆக்டர் டென்சில் வாஷிங்டன் பத்தி பார்க்க போறோம். ஹாலிவுட்ல டாப் ஹிட் மூவிஸ் கொடுத்த டாப் ஸ்டார்ல ஒருத்தர் தான் டென்சில் வாஷிங்டன். பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. இவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க. டென்சிலோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் லா ஆஃப் அட்ராக்ஷன். என்னதான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாலும் சின்ன வயசுல டென்சில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. 9 வயசுல வீட்டுக்கு வீடு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்திருக்காரு. 11 வயசுல முடிவெற்ற கடையில வேலை பார்த்திருக்காரு. ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. பட் இது எதுவுமே அவருக்கு கஷ்டமாவோ இல்ல போராட்டமாவோ தெரியல. ஏன்னா டென்சில்குள்ள ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்துச்சு. அது அவரோட மைண்ட் செட்டை கவனமா பாதுகாத்துட்டே வந்திருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனோட கோர் பிரின்சிபல் எல்லாமே டென்சிலோட வாழ்க்கையில இருந்திருக்கு. நம்பர் 1, என்னோட நோக்கம் என்ன, எனக்கு என்ன விஷன் இருக்கு அப்படின்ற தெளிவு அவர்கிட்ட இருந்திருக்கு. எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கு ஆசைப்படாதீங்க, மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. இது டென்சில் சொன்ன வரிகள் தான். நம்ம நோக்கம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுல குழப்பமே இல்லாம நோக்கத்தை தெளிவா செட் பண்ணிட்டா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். நம்பர் 2, நம்ம தயாராகிட்டா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிளஸ் நீங்க அதுக்கு தயாராகவும் இருப்பீங்க. இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்க்குறப்போ நம்ம தயாரா இருந்தா மட்டும்தான் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு நீட்டா வேலை செய்யும். எனக்கு வரக்கூடிய வாய்ப்பை நான் பெஸ்டா எடுத்து பண்ணுவேன்ப்பா அப்படின்னு நம்ம தயாரா இருக்கிறப்போ நம்ம பார்க்க முடியாத சில விஷயங்கள், திறமைகள் எல்லாம் வாய்ப்புகள் வரதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வந்துடும். அப்படிதான் டென்சிலோட வாழ்க்கையிலையும் அவர் எல்லாத்துக்குமே தயாரா இருந்திருக்காரு. அதனாலதான் வாய்ப்புகள் வந்தப்போ அவரால் இறுக்கி பிடிக்க முடிஞ்சிருக்கு. நம்பர் 3, மன அமைதி தான் வெற்றி. வெற்றி அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டான அர்த்தம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை வெற்றி அப்படிங்கிறது மன நிம்மதி நிலைய அடையிறது தான். என்னைக்கு நான் மன நிம்மதியை அடையிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நல்ல நாள். இது டென்சில் சொன்னதுதான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெளிப்படையா வரக்கூடிய ரிசல்ட் மட்டும் இல்ல, அது நம்மளோட உணர்ச்சி நிலை. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு டென்சில் இந்த வரிகளை சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வைப்ரேஷன்ஸை முழுசா யூஸ் பண்ணி அமைதி நிலையில தனக்கான வெற்றிகளை ஈர்த்திருக்காரு. 4வது, நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்கணும், அப்புறம்தான் அதை நம்பணும், அடுத்துதான் செயல்படுத்த முடியும். இந்த நம்பிக்கை அப்படின்ற ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். கையில கொஞ்சம் கூட காசு இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே பெருசு. இப்படி நிலைமை இருக்கிறப்போ நான் நல்லா பணம் வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு நம்புறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்கா செட் ஆகிட்டா எந்த கொடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால அமைதியா தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். ஏன்னா மறைமுகமா லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த நம்பிக்கை அப்படின்ற எனர்ஜியை யூஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம். டென்சில் என்னதான் பல கஷ்டங்களை பட்டாலும் என் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதை வெளியிட்டு அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஈர்க்கப்பட்டிருக்கு. 5வது, நன்றி உணர்வு. இதுதான் இருக்கிறதுலயே அட்வான்ஸ்டு லெவல். ரொம்ப அதிகமா பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிடும். நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு வந்து சேரும். இப்ப நாம அடைஞ்ச விஷயங்கள் கூட அப்படிதான். உங்களுக்கு நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க நன்றி சொல்லி அதுல இருந்து சிலதை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுதான் ரூல். இது டென்சிலோட வரிகள். டென்சில் தன்னோட லைஃப்ல அச்சீவ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமா தான் அடைஞ்ச விஷயங்கள்ல இருந்து நிறைய பங்களிப்புகளை மத்தவங்களுக்காக கொடுத்திருக்காரு. நிறைய சேவைகளையும் செஞ்சிருக்காரு. என்னோட பிளெஸிங்ஸை நான் ஷேர் பண்ணணும், அப்பதான் நான் இன்னும் அதிகமான சேம் வைப்ரேஷன்ஸ் அடைய முடியும் அப்படின்னு டென்சில் தனக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டாரு. ஸோ இந்த நன்றி உணர்வு மிக்க செயல்களால மொத்த அபண்டன்ஸுமே பல மடங்கா பெருகி இருக்கு. அண்ட் டென்சில் வாஷிங்டன் விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணியிருக்காரு. காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்தப்போ ரொம்ப டவுனா இருந்திருக்காரு. என்னடா பண்றது அப்படின்னு எல்லாத்தையும் இழந்த நிலையில இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு யாராவது கைட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிருக்கு. அப்பதான் ஒருத்தர், நீ இந்த உலகத்தை சுத்தி பயணிக்க போற, பல மில்லியன் மக்கள் கூட பேச போற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் டென்சில்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த வரிகள் அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அது அவரை வழி நடத்த ஆரம்பிச்சது. இது தற்செயலா நடந்ததா இல்ல எனக்காகவே சொல்லப்பட்டதா அப்படின்னு தெரியல, பட் இதுதான் என்னோட தெளிவான நோக்கமா மாறுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒன்ஸ் இந்த வரிகள் அவரோட மனசுல பதிஞ்சதுமே அவரோட மைண்ட்ல நிறைய கற்பனைகளை செஞ்சிருக்காரு. அவரே தி வேர்ல்ட்ஸ் டாப் ஸ்டாரா கற்பனை பண்ணியிருக்காரு. பல மில்லியன் மக்கள் முன்னாடி பேசுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதே மாதிரி தி டாப் ஸ்டாரா அப்புறம் பலருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸையும் கொடுத்துட்டு இருக்காரு. யங் ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்தப்போ
கனவுகள் காணுங்க. ஆனா இலக்குகளே இல்லாம காண்ற கனவுகள் அப்படியே கனவுகளா மட்டும்தான் இருக்கும். ஆனா இலக்குகளை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அடையறதுக்கு ஒரு பாதை உருவாகிடும். இந்த பாதையில நீங்க பெட்டரா பயணிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேனிஃபெஸ்டேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. கனவு காணுங்க, அந்த கனவை தெளிவா காணுங்க, அதை இலக்குகளா பிரிங்க, ஒழுக்கத்தோட எந்த கேப்பும் இல்லாம தொடர்ந்து அந்த இலக்குகளை நோக்கி ஓடுங்க, இலக்குகளை அடையிறதுக்கு அயராம உழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பிளான். இந்த ரூல் தான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடோட முதுகெலும்பே. இதை ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் டென்சிலால இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சிருக்கு. அண்ட் நாம இலக்குகளை வச்சு ஜஸ்ட் கற்பனையோட நிறுத்திக்காம அதுக்கான செயல்களையும் செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த திறனா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம அடைய நினைச்ச விஷயங்களை நம்ம கனவா கண்டதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னா அதுக்கான சில ஸ்டெப்ஸை எடுத்து ஆக்ஷன்ஸையும் பண்ணணும். அப்பதான் அது பிரயோஜனமானதா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். டென்சில் தனக்குள்ள இருக்கிற ஆசைகளை ஆன்மீகத்தோட நெருக்கமாக்கி இருக்காரு. உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தின உண்மையான ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி உங்களோடதுதான் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் தான் அந்த ஆசை. இப்படி டென்சில் உங்களுக்கு வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சாச்சு, தி ஹையர் எனர்ஜி கொடுத்துருச்சு அப்படின்ற நம்பிக்கையை நமக்குள்ள ஆழமா உருவாக்கி ஹையர் எனர்ஜி கூட கனெக்ட் ஆக சொல்றாரு. தினமும் காலையில குறைஞ்சது 1/2 மணி நேரம் ரொம்ப அமைதியா செலவு பண்ணுங்க. நீங்க அமைதியா இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கும். நீங்க ப்ரே பண்ணாலும் சரி, இசையை கேட்டாலும் சரி, இல்ல எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தாலும் சரி, அந்த முதல் 1/2 மணி நேரம் நீங்க அமைதியா மட்டுமே இருக்கணும். இந்த செயல்முறை உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை, குப்பைகளை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உங்க விஷனுக்காக சில இடங்களை உங்களுக்கு ஒதுக்கும். கிட்டத்தட்ட இது அமைதியான விஷுவலைசேஷன் மாதிரி தான். அப்புறம் உணர்ச்சிகளும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றிகள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம மழை வேணும் அப்படின்னு வேண்டோம்னா சகதியை சந்திக்கவும் தயாரா இருக்கணும். மழை வந்தா சகதியாக தான் செய்யும், தண்ணி தேங்க தான் செய்யும். நம்ம தானே கேட்டோம், ஸோ நம்ம தான் சமாளிக்கணும். டென்சில் சொன்ன இந்த வரிகளோட அர்த்தம் புரியுது. உணர்ச்சிகளை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வரும், அது நம்மளை தூண்டுற விதத்துலயும் இருக்கும். ஆனா இதெல்லாம் நமக்கு தோல்வியை தான் தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுவுமே நம்ம அடியெடுத்து வச்சு முன்னேறி போகக்கூடிய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் தான். இது நம்மளோட எனர்ஜியை நிலையா பிரயோஜனமான வேலைகளை செய்ய வைக்கும். ஸோ நம்ம வெற்றியை நோக்கி நம்ம இலக்கு அடையிற பாதையில பயணிக்கிறப்போ நம்மள வேணும்னே மட்டம் தட்ட, நம்மள நெகட்டிவா யோசிக்க வைக்க பல சூழ்ச்சிகள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நம்ம இலக்குகளை பாசிட்டிவா வச்சுக்கணும். இதையும் டென்சில் செஞ்சிருக்காரு. அவர் தன்னோட ஃபீல்டுல பெரிய growth-அ பார்த்தப்போ கூடவே கிஃப்டை போல பல கெட்ட விஷயங்கள், விமர்சனங்கள், நெகட்டிவிட்டி எல்லாமே கூட சேர்ந்து வந்திருக்கு. ஆனாலும் அது அவரை பாதிக்கவும் அவர் விடலை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவார்ட்ஸ் வேணும், நிறைய பாராட்டுகள் வேணும், செம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு டென்சில் இது பின்னாடி ஓடாம மன அமைதி பின்னாடி தான் போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது மன நிம்மதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மன நிம்மதி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா எனர்ஜியையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நடக்கிற எல்லாமே நல்லதா மட்டும்தான் இருக்கும் டென்சிலுக்கு நடந்த மாதிரி. அப்புறம் தோல்வியை பார்த்ததும் மனசொடைஞ்சு போய் சேடாகி நெகட்டிவான உணர்ச்சிகளை டென்சில் வெளியிட மாட்டாரு. அதை பாசிட்டிவா எடுத்துப்பாரு. நன்றி உணர்வோட எல்லாத்தையுமே பாசிட்டிவான கண்ணோட்டத்துல தான் பாப்பாரு. கடைசியில நீங்க யாரை மேல தூக்கி விடுறீங்க, நீங்க யாரை பெட்டரா மாத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். மற்றவங்க உங்களுக்காக நன்றி சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி கூட உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். அது அப்படியே உங்களை மேல தூக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும். மனசை உணர்ச்சி வசப்பட விடாம பேலன்ஸ்டா உங்க உணர்ச்சிகளை வைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது தியானம், அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ். எப்போதுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அப்பப்போ பண்ற விஷயங்களை மட்டுமே உங்க மைண்ட்ல தெளிவா வச்சுக்கணும். நீங்க மக்களை நடத்துற விதம் சரியா இருக்கணும். ஓகே, அவங்க உங்களை மோசமா நடத்தினாலும் நெகட்டிவான எனர்ஜியை வெளியிடாதீங்க. கூலா உங்களை வச்சுக்கோங்க. அவங்க பண்ணதுக்கான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டென்சிலோட ரொட்டீன் இப்படிதான் இருக்கும். காலையில எழுந்ததும் முதல் 1/2 மணி நேரம் கண்ணை மூடிட்டு அமைதியா இருப்பாரு. அவருக்காக அவரோட அமைதியான நேரத்தை அவரு செலவு பண்ணுவாரு. தினமும் தன்னோட ஆன்மீகத்துல நெருக்கம் ஆகிட்டே இருப்பாரு. இதுதான் என்னோட இலக்கு, இதுதான் நான் செய்ய போறேன், இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்ற பிளானை தினமும் போடுவாரு. கமிட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா எதையுமே நம்மளால ஆரம்பிக்க முடியாது. அண்ட் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எந்த வேலையும் முடிக்க முடியாது.
ஸோ வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கமிட்மெண்ட்டோட இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இதுதான் வைப்ரேஷனல் ஃப்ளோவை பேலன்ஸ்டாக வைக்கும். அப்புறம் நன்றி சொல்வார். காலையில் எழுந்து நான் தேங்க்யூ சொல்லுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்படி தினம் ப்ராப்பராக லா ஆஃப் அட்ராக்ஷனோட அலைண்டாக இருக்க ரொட்டீனை தான் டென்சில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கையை இன்னும் பிரயோஜனமாக மாற்ற நினச்சி பெஸ்டான சில நோக்கங்களை செட் பண்ணியிருக்காரு. பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னோட அனுபவங்களை வாக்கியங்களை பகிர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மொத்தமாக டென்சில் சொன்ன விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது வெறும் கடுமையான உழைப்புல வர்றது மட்டும் இல்ல, அது உங்க மைண்ட் செட்ல ஆரம்பிக்கணும். உங்க ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுல தான் நிர்ணயிக்கப்படுது. நீங்க உங்க வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க சிந்திக்கிற முறைய முதல்ல மாத்தணும். அதுக்கான ஸ்டெப்ஸையும் டென்சில் சொல்றாரு. நம்பர் 1, தினம் உங்க வெற்றியை விஷுவலைஸ் பண்ணணும். பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே தங்களோட இலக்கை ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. அவங்க மைண்டுக்குள்ள ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க மூளையோட பாதையை வலிமையாக்கி அவங்களோட தன்னம்பிக்கையை கட்டமைச்சிருக்கு. ஸோ பார்க்கணும், ஃபீல் பண்ணணும், நம்ம ஆசைப்பட்டதை தினம் மைண்ட்லேயே வளர்க்கணும். நம்பர் 2, பாசிட்டிவாக பேசணும், சிந்திக்கணும். உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் நம்பிக்கைகளை வடிவமைக்கும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க போகுது. என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் தான் வரும். ஸோ எப்போவுமே என்னால் எல்லாமே பண்ண முடியும், என்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுங்கள். இது உங்களோட மைண்டை வெற்றிக்காக ரொம்ப பெட்டராக ரீப்ரோக்ராம் பண்ணும். 3வது, அதுக்கேற்ற செயல்களை செய்யணும். நீங்கள் என்னெல்லாம் இலக்குகளை வச்சுருக்கீங்களோ, எதை கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ அதுக்காக ஒரே ஒரு ஸ்டெப்பை ஆக்ஷனை எடுத்து வைங்க. அடுத்து எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் செய்கிற செயல்களை மனசார கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். 4வது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை எரேஸ் பண்ணிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களோட இலக்கை சப்போர்ட் பண்ணி அதை அடையிறதுக்கு உதவி தான் பண்ணணும். உங்களை மாதிரியே இலக்குகளை செட் பண்ணி செயல்படுத்துகிற மக்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. எனர்ஜி அப்படிங்கிறது தொத்து வியாதி மாதிரி. ஸோ டாக்ஸிக்கான மக்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. 5வது, முக்கியமாக நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது இல்லாமையிலிருந்து நிறைவை நோக்கி உங்கள் கவனத்தை திசை திருப்பும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்பதான் வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களால இருக்க முடியும். இது உங்களோட மன தெளிவை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு பாதையவே அது உருவாக்கி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் காலையில எழுந்து நீங்க நன்றியோட இருக்க வேண்டிய 3 விஷயங்களை எழுத ஆரம்பிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்பவுமே வேலை செய்யும். இங்க கேள்வி என்னன்னா, அதை நீங்க மனசார யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது தான். ஒரு வெற்றியாளன் மாதிரி சிந்திங்க, ஒரு சாம்பியன் மாதிரி பேசுங்க. உங்களோட தி சக்சஸ்ஃபுல் வெர்ஷன் எப்படி செயல்படுவானோ அது மாதிரி நடந்துக்கோங்க. உங்க எதிர்காலம் இப்போ நீங்க எந்த வகையான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அதை சார்ந்துதான் இருக்கு. ஸோ இன்னைக்கே நீங்க பாசிட்டிவா மாறுங்க. உங்களை நம்புனா நீங்க அதையே இருப்பீங்க. டென்சில் வாஷிங்டன் அவரை நம்பின மாதிரி. ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை, நோக்கம், செயல் இது 3 இருந்தா பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாவே டென்சில் வாஷிங்டனோட வாழ்க்கை இருந்திருக்கு. இவர் பயன்படுத்தின லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை நாமளும் யூஸ் பண்ணா நமக்கான சக்சஸையும் ஈஸியாக அடைய முடியும். நம்ம வெளியிடுற அதே பாசிட்டிவ் எனர்ஜியை தான் நம்மளும் இருப்போம். ஸோ யாரை இன்ஸ்பிரேஷனை எடுத்து செயல்படணும், எப்படிப்பட்ட எனர்ஜிஸை வெளியிடணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.